ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, ஒரு கப் பாசிப்பருப்பில் சைவ ஈரல் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமான சுவையில் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீசம்படி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள், இதுதான் வீசம்படி. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 தடவை கழுவிக்கலாம். ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, நல்லா கழுவிட்டு இப்போ வேறு தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த சைவ ஈரல் கிரேவி சாதத்தோடு போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு இஞ்சி போட்டுக்கலாம், ஒரு துண்டு. இப்போ 2 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை கழுவிட்டு அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான உப்பு, இந்த பாசிப்பருப்புக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா குறன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ அரைச்சாச்சு. அதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அதே டயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த ஈரல் கிரேவி. பாருங்கள், இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை கிள்ளி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சிங்கன்னா இது நல்லா ஆவியில் வெந்துருங்க. இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சுக்கிறணும். வெந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஈரல் மாதிரியே இருக்கும். கறி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த மட்டன் ஈரல் சாப்பிட்ட டேஸ்ட்டு கிடைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக கிள்ளி வச்சுக்கிறணும். இந்த ஈரல் குழம்புலையே நம்ம இன்னொரு மெத்தடு இருக்குது, நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கிறோனுங்க. இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. அதை தனியாக எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு அதையும் வறுத்து தோல் நீக்கி நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிடுவோம். ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுக்கிடுவோம். 4 வெள்ளைப்பூடு, ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. இதில் சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய இந்த மசாலா வாடை பிடிக்காதவங்களுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. பிடிக்கிறவங்களுக்கு கிராம்பு, ஏலக்காய், பட்டையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு 200 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த வெங்காயமாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கட்டும். ரொம்பையும் வெங்காயம் வதக்க வேணாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி கொடுத்துக்குருவோம். அந்த மசாலா வாடை போகணும் இல்லையா, அதனால் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி கழுவின தண்ணியும் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுப்போங்க. வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது கூட மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் அதுவும் போட்டுக்கிடுவோம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூனில் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு அதையும் இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டு தாங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி இன்னும் கொஞ்சம் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம்.
அதே மாதிரி இந்த கிரேவிக்கு உப்பும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்கணும். இந்த மசாலாலாம் வெந்து கொதிக்கணுங்க. அப்போத்தான் கிரேவி நல்லா வரும். அதே டயத்தில் ருசியாகவும் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். பத்தாது முதல்ல ஊற்றுனது, ஏன்னா வேகணும் இல்லையா. அந்த பருப்பு அரைச்சதெல்லாம் போடும்போது நமக்கு தண்ணி தேவை. இப்போ 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோங்க. நல்லா தளன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா அந்த ஓரத்துலலாம் அப்படியே கிண்டி உள்ளே விட்டுருவோம். இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு ஆவியில், அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம். அப்போத்தான் நல்லா வெந்து அந்த மசாலா சாரெல்லாம் பிடிச்சி அந்த கிரேவி, ஈரல் கிரேவி, சைவ ஈரல் கிரேவி சூப்பராக இருக்குங்க. அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு அப்படியே ஈரல் மாதிரியே இருக்கும். மட்டன் சாப்பிடாதவங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா மட்டன் ஈரல் சாப்பிட்ட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் ரொம்ப மசாலாவும் போடலை, வெறும் சோம்பு மட்டும்தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதனால் ரொம்ப மைல்டான ஒரு மசாலாவாகத்தான் இருக்கும். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு திரும்ப ஒரு கிளறி கொடுத்துக்குருவோம். நல்லா கொதிக்கட்டும் லைட்டாக. இந்த தயிர் சேர்க்குறதுனால இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி கொடுத்து கொதிக்க விடுவோம். இப்போ கொத்தமல்லி தழை நல்லா ஃப்ரெஷ்ஷானது சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக கமகமன்னு இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அப்படியே மட்டன் ஈரல் மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து மாற்றிக்கலாங்க. இந்த சைவ ஈரல் கிரேவி நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம். வித்தியாசமாகவும் பிள்ளைங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோதாங்க. 1 கப்பு பாசிப்பருப்பில் புரோட்டீன் அதிகம் உள்ள சைவ ஈரல் கிரேவி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.